அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு காஷ்மீரில் ஒரு 25ற்கு மேற்பட்ட இந்திய பொதுமக்கள் சுற்றுலா சென்ற பொதுமக்களை நேற்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை SS காலனியில் இருக்கிற காஞ்சி மகாபெரிவா திருக்கோவிலில் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் விளக்கேற்றி ஒரு சின்ன பிரார்த்தனை செய்து கொண்டோம். இது மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்பதாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டோம். அரசாங்கம் இது தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரசாங்கத்திற்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது உலகம் முழுக்க இந்த ஊர் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலையிலே அந்த தீவிரவாதம் இருந்தாலும் அது அகற்றப்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்று நம்புகிறோம். அதாவது ஒரு உயிர் என்பது விலை மதிப்பு மிக்கது. அந்த உயிர் அகற்றப்படுகிற பொழுதுதான் சற்று வருத்தமாக இருக்கிறது. அதுவும் கணவன் கண்முன்னே, மனைவி கண்முன்னே கணவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக அதை பார்க்கிற பொழுது அது கொஞ்சம் சற்று ரொம்ப மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் நாட்டிலிருந்து எல்லோருமே நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒன்றுபட்டவர்கள் என்கிற உணர்வு, மதமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மதமும் ஒன்றுதான் என்கிற உணர்வோடு செயல்படுகிற பொழுது கண்டிப்பாக, ஏன்னா ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் தெரிவதுண்டோ ஜாதியும்பாங்க. எல்லாருடைய ரத்தமும் சிகப்பு ரத்தம் தான். இனி மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்பதாக நாம் காஞ்சி மகாபெரியவரை பிரார்த்தனை செய்து கொண்டோம்.